வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 5 ஆண்டு காலத்தில் மோடி ஆட்சியில் எது வளர்ச்சி அடைந்தது? யார் வளர்ச்சி அடைந்தார்கள்? சனாதனம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதானியும் அம்பானியும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த அரசு சனாதனத்தை மீண்டும் இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்காக அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக பிரகடனப்படுத்துவதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தப்பித்தவறி பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளுகிற நிலைக்கு வந்தால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் இந்த தேசத்தை எவராலும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பெரும் தீங்கு சூழ்ந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டிலும் கூட ஹெச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் தந்தை பெரியாரையே விமர்சிக்கிற துணிச்சலை பெற்றிருக்கிறார்கள். பாவம் நண்பர் ஹெச் ராஜா இந்நேரம் வெளிச்சம் தொலைக்காட்சியில் பார்த்து மூர்ச்சை அடைந்திருப்பார். பாவம் ஹெச் ராஜா நேற்று அவருடைய ட்விட்டரிலே போட்டார். அவரை பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்றாலும் கூட பேச வேண்டிய நிலை இருக்கிறது. மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் விமர்சித்து இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் என்று அவர் தன்னுடைய இணையத்திலே பதிவு செய்திருந்தார். இந்த தலைவர்கள் மேடைக்கு போகக்கூடாது என்று தடுப்பதற்காக சனாதன சாதிய வகுப்புவாத சக்திகள் பல்வேறு அவதூறுகளை நமக்கு எதிராக சமூக வலைத்தளங்களிலே பரப்பினார்கள். திருமாவளவனோடு ஒரே மேடையில் இருப்பதனால் நமக்கு பொதுத்தளத்திலே பாதிப்பு ஏற்பட்டு விடுவோ என்கிற அச்சத்தை மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். இந்த மாநாடு வெற்றிகரமாக அமையக்கூடாது என்று கனவு கண்டார்கள், மனப்பால் குடித்தார்கள். ஹெச் ராஜா போன்றவர்களுக்கு இந்த மாநாடு ஒரு பாடம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் சொல்லவில்லை. இது தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி.